ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் நான் ஆர்டர் பண்ண ஒரு 5 சாரீ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கிரேப் சில்க் தான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். லிங்க்கு கொடுக்க தெரிஞ்சால் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா, இது கிரேப் சில்க் தான். பாந்தினி டிசைனு, ஆஷ் கலரில் கீழே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். பர்பிள்னா ஒரு நாவப்பழ கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது வாங்கியிருக்கு. இந்த ஆஷ் கலரில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி ஒயிட் கலரில் போட்டிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் முந்தானி மாதிரி இதில் சேம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நான் ப்ளவுஸ் தச்சிருக்கேன். இது பார்த்தீங்களா, நம்ம வாங்கிட்டு இந்த ரிட்டர்ன்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. வாங்கினா எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிப்பேன், சரிங்களா? ரிட்டர்ன்லாம் போட மாட்டேன். இது துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. உடுத்துனா கூட ஒரு உறுத்தாது உடம்புல. ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே வேணாலும் கட்டிட்டு போகலாம், கோயிலுக்கு, கல்யாணத்துக்கு, எங்கே வேணாலும் கட்டிட்டு போகலாம். நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டில் இந்த வெயில் டைம்லாம் இருக்குது இல்லைங்களா, நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு. மெயினாக கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, கோயிலுக்கெல்லாம் கட்டிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது சாரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 ரூபா. தாராளமாக வாங்கலாங்க. கிரேப் சில்க் வந்து 280 ரூபாய்க்கு யாருங்க கொடுக்குறா? பாருங்க, அப்படியே வெயிட்டே இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது சாரி பாருங்க. இதுவும் கிரேப் சில்க் தாங்க. இதோட இது கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு. ஒரு வார்ம் ஒயிட்டில் வந்து இலையாக போட்டிருக்கு. இலை பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது, எல்லோ கலரு, கிரேப் கலரு, ஆஷ் கலரு, க்ரீன் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து முந்தானி கிடையாதுங்க. சாரி அப்படியே ரன்னிங்கில் இருக்கும் இல்லைங்களா, அதான். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, மெரூன் கலர் ப்ளவுஸு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டாக ஒரு கோடு மாதிரி லைட்டாக விழுந்துருக்குது. சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டும் 280 ரூபா தாங்க. இது பாருங்க, சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் அப்படியே இருக்குங்க, கலர் ஃபேட் ஆகாது. துணியும் நல்லாயிருக்கும். கிரேப் சில்கை பொறுத்த வரைக்கும் அதுதான். தேர்ட் போட சாரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இதுவும் ஒரு வார்ம் ஒயிட் தான். வார்ம் ஒயிட்டில் மயில் கலர்னால் அந்த ராமா க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது. ஆனால் ராமா க்ரீனை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. மயில் கலர் தான். இதுக்கும் முந்தானி கிடையாது. ஃபுல்லாக சாரி அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. கிரேப் சில்க் தாங்க இதுவும். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. செம்மையாக இருக்குல்லங்க. இதோட ரேட்டும் ஜஸ்ட் 280 ரூபா தான். எப்படிங்க இருக்குது சாரி? சூப்பராக இருக்குங்க. இதுவும் வார்ம் ஒயிட் தாங்க, கிரேப் சில்க் தான். இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா எல்லோன்னா அந்த மாம்பழ எல்லோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எல்லோ, பிளாக்கு அங்கங்கே சும்மா டாட்டா. சூப்பராக இருக்குதுங்க சாரி. இதுக்கு முந்தானி பார்த்தீங்கன்னா இது தாங்க முந்தானி. அவ்வளோதான். இது வரைக்கும் தாங்க வருது. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதோட ப்ளவுஸ் பார்க்குறீங்களா, எல்லோ கலர் ப்ளவுஸுங்க. சூப்பராக இருக்குல்லங்க. இதுக்கு கைக்கு நான் அந்த சாரீ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து தச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படிங்க இருக்குது? நான் இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக தைச்சிருக்கேன். ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்கேன். நான் போடுற ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நாட்டு வைப்பேங்க. ஏன்னா நம்ம இந்த ஷோல்டர் வந்து இறங்கி போயிடுது இல்லைங்களா, அந்த நாட் போட்டோம்னா கொஞ்சம் பின்னாடி கட்டுறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் சும்மா சாதாரண துணியில் தைச்சா கூட இந்த நாட்டு வச்சுப்பேன் நான். நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா.
எல்லாமே ஒர்த்தான சாரி தாங்க. பாத்தீங்களா? லாஸ்ட் சாரி இது எப்படிங்க இருக்கு? இதுவும் கிரேப் சில்க் தான். கிரேப் சில்க்ல பார்டர் இந்த பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இது வந்து கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாம் கட்டிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. கோவிலுக்கு கட்டிட்டு போகலாம். இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் கலருங்க. பார்டர் பாருங்க, இது சாரிக்கு கொடுத்த பார்டரு கைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் வச்சிருக்கேன். இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஜாக்கெட்டு நான் நாட்டு வச்சிருப்பேன். சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரேப் சில்க் தாங்க. இது கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சொல்லுவாங்களேங்க, லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல, லெமன் எல்லோவும் க்ரீனும் சேர்ந்த எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்கு. இது வந்து க்ரீன் டபுள் கலருங்க. சூப்பராக இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் கைக்குள்ளே தான் அடங்குதுங்க. இதை நீங்கள் எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் அப்படியே இருக்கும். கலர் போகாது, ஃபேட் ஆகாது. துணியும் அந்த தூக்கிக்கும் சுருங்கிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகவே ஆகாது. நம்ம எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் எத்தனை வாட்டி கட்டினாலும். கிரேப் சில்க்கை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. நான் வெளியே கடைக்கு போனாலும் கிரேப் சில்க் ரொம்ப விரும்பி வாங்குவேன். அதை விட எனக்கு இந்த காட்டன் சாரீ ரொம்ப பிடிக்கும். காட்டன் சாரீ ரொம்ப விரும்பி கட்டுவேன். அதுக்கப்புறம் கிரேப் சில்க் கட்டுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த பட்டு புடவைங்கெல்லாம் கட்டுறது. அதெல்லாம் வீட்டில் எல்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, வெளியே தானே போனால் கட்டிகிட்டு போக முடியும். அதனால வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்து வேறு வீடியோ பார்க்கலாம்.